ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே இந்த மாதிரி ஜெயா ஒரு பக்கம் என்னடானா சிவானி பாப்பா மலையில் நனைஞ்சதுக்காக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பொன்னியை திட்டும்போது பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது மட்டும் இல்லாமல் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை எப்பயும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிவானி பாப்பா வாயிலிருந்தே பொன்னி எந்த தப்பு பண்ணலன்ற விஷயத்த எல்லாரும் முன்னாடியுமே காட்டினது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நைட்டு பொன்னி இந்த மாதிரி மலையில நனைஞ்சதுனால காய்ச்சல்ல நடுநடுங்கி படுத்துட்டு இருக்கத எதர்ச்சியா அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு உடனடியா வேற எதை பத்தியுமே யோசிக்காம டாக்டருக்கு கால் பண்ணி வர வச்சது மட்டும் இல்லாம பொன்னிக்கு இந்த மாதிரி ஃபீவர் செக்கப்பையுமே டாக்டர் மூலியமா பண்ண வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பொன்னிக்கிட்ட இவங்க ஃபர்ஸ்ட் டைம் நடந்துக்கிறத பார்த்துட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு பக்கம் செம்மையா ஆச்சரியப்பட்டா, இன்னொரு பக்கம் மூர்த்தியும் சுந்தரம் ஜெயா பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பு ஆகிறது மட்டும் இல்லாம போற போக்க பார்த்தா அவங்க பொன்னி இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டுருவாங்க போலயே. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம மறுபடியும் பொன்னியை பத்தின தப்பான எண்ணத்தை ஜெயாவோட மனசுல நம்ம விதைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமாவும் கேவலமாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் பொன்னிக்கிட்ட இந்த மாதிரி ஜெயா வித்தியாசமாவும் அதே சமயம் ரொம்பவே அக்கறையாவும் நடந்துக்கிறத பார்த்துட்டு சந்திரசேகரும் சண்முகமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சந்தோஷம்தான், ஏன் அதை விட அதிகமான சந்தோஷம்தான் பொன்னியும் பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க ஜெயா அத்தைக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அன்பு அக்கறையும் இப்போ அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறத அவங்க நினைச்சு பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாம இந்த சந்தோஷம் நமக்கு எப்பவுமே கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனா இது எதையுமே கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத ஜெயாவோ தான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த சந்திரசேகரும் ஜெயா கிட்ட ரொம்பவே சந்தோஷமா நீ பொன்னிய கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட மருமகளா ஏத்துக்க ஆரம்பிச்சிட்ட போலயே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவும் கொஞ்சம் ஆச்சரியத்தோடையும் சந்தேகத்தோடையும் நீங்க எதுக்காக அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க உடனே சந்திரசேகர் நீ இப்பெல்லாம் பொண்ணுகிட்ட நடந்துக்கிறத பார்த்தா நான் மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்க சிவானி பாப்பா கூட நீ பொன்னியை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டன்றத சொல்ல ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது கேட்ட ஜெயாவும் உங்க எல்லாருக்கும் அப்படிதான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கேட்க உடனே சந்திரசேகரும் ஆமா அப்ப நீ நிஜமா பொன்னியை ஏத்துக்க ஆரம்பிக்கலையே என்ன, அப்புறம் எதுக்காக பொண்ணுகிட்ட இவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவும் நான் எப்பவும் போல நடந்துக்கிற மாதிரி தான் தோணுது, ஆனாலும் நான் மனசார பொன்னியை இன்னுமே என்னோட மருமகளா ஏத்துக்க ஆரம்பிக்கலான்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் நான் பொன்னிய என்ன ஏதுன்னு கேட்காம அவளோட தரப்பு நியாயத்தை காதல கூட வாங்காம அவ தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நம்பிட்டு கொஞ்சம் தப்பு பண்ணன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அந்த தப்பை இனிமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பொன்னிக்கிட்ட கொஞ்சம் அவளோட தரப்பு நியாயத்துக்கிட்ட நியாயமா நடந்துகிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க எதுவும் பகல் கனவு காண தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அவ என்ன எனக்கு பண்ணாலும் சரி இதுக்கு முன்னாடி அவளால நடந்த எந்த விஷயத்தையுமே நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. ஆனா அப்போ இதை பார்த்த சந்திரசேகரும் மனசுக்குள்ளேயே நீ வாயில மட்டும் தான் இதை சொல்ற, கண்டிப்பா மனசுக்குள்ள பொண்ணுக்குன்னு நீ தனியா எடுத்து கொடுத்துட்டேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன அதை சொல்ல உனக்கு தான் உன்னோட ஈகோ தடுக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்லயே உங்க ரெண்டு பேரையுமே மாமியார் மருமகள் மாதிரி ஒரு உறவுல நான் பார்க்க போறேன். ஏன்னா இப்பவே எனக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா படுக்கிறாங்க. ஆனா நடுராத்திரி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்ச ஜெயாவோ திடீர்னு பொன்னியோட நினப்பு வர ஆரம்பிக்க உடனே பொன்னி இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரொம்ப பக்கமாக போகும்போது இன்னுமே பொன்னி நடுராத்திரின்றனால காய்ச்சலால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போது இதை பார்த்துட்டு கொஞ்சமாக பதறி போன ஜெயாவும் உடனடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டு குழுவில் நடுங்கிட்டு இருக்க பொண்ணுக்கு போர்வை எல்லாத்தையுமே போத்தி விட்டுட்டு அவங்களுக்கு சூடு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட தலையில் ஈரத்துணியெல்லாம் வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்க. அப்போது காய்ச்சலில் மயங்கி கிடக்கிற பொண்ணையுமே இந்த மாதிரி ஜெயாத்தை தான் தனக்கு இதையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாததுனால தூக்கத்துலையும் அதிகப்படியான காய்ச்சல் மயக்கத்துலையும் தனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது தன்னோட அம்மான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவங்க கிட்ட தன்னோட அம்மா மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொன்னி பக்கத்தில் இருக்கிற ஜெயாவை தன்னோட அம்மா நினச்சி அவங்க கிட்ட இந்த மாதிரி என்ன இப்பெல்லாம் ஜெயாத்தை ரொம்பவே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கம்மா, எனக்கு இப்பெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கூட அவங்க என்னோட தரப்பு நியாயத்தை கேட்டு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்ததை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கும் மேல அவங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனேயே டாக்டருக்கெல்லாம் கால் பண்ணி எனக்கு வைத்தியெல்லாம் பார்த்துருக்காங்க தெரியுமாமா, அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உங்களையே பார்க்குற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும்லம்மா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஜெயா அத்தைக்குமே தெரியணும்னு ஆசைப்படுறமா. ஏன்னா அவங்களுக்கும் எனக்கு நடுவுல ஒரு பிரிவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த பிரிவு எல்லாமே சரியாகி நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல ஜெயாத்துக்கிட்ட எப்படி எல்லாம் சந்தோஷமா இருந்தனோ அதே மாதிரி இப்பவும் இருக்க ஆசைப்படுறமா. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்னமோ உங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு, அதனால நான் ரொம்பவே நிம்மதியாவும் ஃபீல் பண்றேமா. அதனால நீங்களாவது ஏதாவது பண்ணி என் கூடயே ஜெயாத்தையே இருக்கிற மாதிரி பண்ணுங்களேமா அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்ச்சல் மயக்கத்துல ஜெயாத்த கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்றது தெரியாம அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காத மாதிரியே ஜெயாத்திய பத்தி பெருமையா பேசிட்டு அவங்க கூட தான் எவ்வளோ நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் எல்லாத்தையுமே உளறிட்டு இருக்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணி தன்னோட மனசு
மனசுக்குள்ள தனக்கு இவ்வளோ இடத்த கொடுத்துருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு அவங்க பேசுறதையே கவனிச்சிட்டு இருக்க ஜெயாவோ கொஞ்சம் கொஞ்சமா பொன்னி பேச பேச தன்னோட மனசுக்குள்ள பொன்னிக்காக வச்சிருந்த வெறுப்பு எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கப்புறமா பொன்னி மேல நம்ம வெறுப்படைய காரணமான பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவளோட குணத்துக்காக அவ கூட பழக ஆரம்பிக்கலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம பொன்னியோட நல்ல குணத்துக்காகவும் அவங்களோட அன்பான உள்ளத்துக்காகவும் அவங்க கூட இதுக்கப்புறமா சகஜமா பழகணுன்ற முடிவுக்கு வந்து அவங்கள இப்போ நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சு அவங்க பக்கத்திலேயே நைட்டு ஃபுல்லா இருந்து அவங்கள ரொம்பவே நல்லபடியா கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட காய்ச்சல் குறையறதுக்கு என்ன நல்லா பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுக்கு இது எல்லாத்தையுமே பண்ணும்போது கூட மனசுக்குள்ளேயே பொன்னிய கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பொண்ணு மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு ஃபுல்லா ரொம்பவே டயர்டா பொன்னியை கவனிச்சுக்கிட்டதுனால காலங்காத்தால ரொம்பவே டயர்டாகி பொன்னி பக்கத்திலேயே கூட வேற எதை பத்தியுமே யோசிக்காம படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி பொன்னியுமே இந்த மாதிரி ஜெயாத்த தன்னோட பக்கத்துல இருக்காங்கன்றது தெரியாம அவங்க கூடயும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக காலங்காத்தாலேயே சிவானி பாப்பா பொன்னிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது இந்த மாதிரி ஜெயா அத்தையும் பொன்னியும் ஒன்னா தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம உடனடியாக வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே போயிட்டு இந்த மாதிரி ஜெயா பாட்டி பொன்னி அத்தை கூட சேர்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே வீட்டில் இருக்கவங்களும் சிவானி பாப்பா இதை சொல்றதை கேட்டுட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் சிவானி பாப்பா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவா அதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு உறுதியா நம்பிக்கிட்டு சிவானி பாப்பாவா மறுபடியுமே விளையாட்டுத்தனமா விளையாடாத அப்புறம் எங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. ஆனா சிவானி பாப்பாவும் ரொம்ப சீரியஸா அவங்க சொன்னதையே மறுபடியும் சொல்ல சரி சிவானி பாப்பாக்காக சும்மா போய் பொன்னியோட ரூமுக்கு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே பொன்னியோட ரூமுக்கு சிவானி பாப்பாவோட கிளம்பி போயிட்டு அங்க பொன்னிய பார்க்கும்போது செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க சிவானி பாப்பா சொன்ன மாதிரியே பொன்னி பக்கத்திலேயே ஜெயாத்த படுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு தான் அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு மூர்த்தியும் சுந்தரும் செம்ம வயிற்றுச்சலோடையும் கடுப்படியும் முறைச்சு நின்றுட்டு இருக்க. ஆனா சந்திரசேகரும் மனசுக்குள்ளேயே நம்ம நினைச்சது கூடி சீக்கிரம் நடந்துரும் போலயே போற பக்கம் பார்த்தா பொன்னிய ஜெயா தன்னோட மருமகளா மட்டும் இல்ல மகளாவே ஏத்துக்க ஆரம்பிச்சிருவா போலயே. பரவாயில்ல இதுக்கப்புறமா பொன்னிய கண்டிப்பா யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாக்கு எப்படியாவது பொன்னிய அவங்க ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காகவே உடனடியா அப்பவே எல்லாரும் முன்னாடியுமே போயிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க ஜெயாவை லைட்டா தட்டி எழுப்ப அப்ப ஜெயாவும் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறமா தான் உணர ஆரம்பிக்கிறாங்க. தான் இவ்வளோ நேரம் பொன்னி பக்கத்துலதான் படுத்து தூங்கிருக்கோன்ற விஷயத்த உடனே அதை பார்த்துட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது குடும்பமே அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு பதட்டத்துல பதறி போய் எந்திரிக்க. உடனே பக்கத்துல இருந்த பொண்ணையுமே அவங்களோட சவுண்டு கேட்டு முழிச்சு பார்க்க அப்போ இந்த மாதிரி தன்னை சுத்தி குடும்பமே இருக்கதை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம என்னாச்சு எல்லாரும் எதுக்காக இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அப்ப சிவானி பாப்பாவும் நடந்த உண்மையை சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்ட பொண்ணையும் ஜெயாத்தையவே பார்க்க ஜெயாத்தையோ மத்தவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியாம அங்கிருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு போக பார்க்க. ஆனா சந்திரசேகரோ ஜெயாத்த கிட்ட வம்பு பண்ற மாதிரி அவங்க கிட்ட என்ன ஜெயா நைட்டு ஃபுல்லா நீதான் பொண்ணிய பாத்துக்கிட்ட போல அதனாலதான் டயர்ட்ல எங்கேயே தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஜெயாவும் இல்ல அவளுக்கு ரொம்பவே ஃபீவரா இருந்துச்சு அதனாலதான் அவளை கொஞ்சமா கவனிச்சுக்கிட்டு அப்படியே அசந்து தூங்கிட்டேன் மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஜெயா தன்னை நைட்டு ஃபுல்லா உட்காந்து பாத்துக்கிட்டாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்ட பொண்ணையோ ரொம்பவே ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் நம்ம நைட்டு தூக்கத்துல ஏதோ உலர்ன மாதிரி தெரிஞ்சிச்சு நம்மளோட அம்மா கிட்ட எல்லாம் கனவுல பேசின மாதிரி தெரிஞ்சு ஒருவேளை நம்மளோட அம்மா கிட்ட பேசுறதா நினைச்சிட்டு ஜெயாத்த கிட்ட பேசிட்டோமா என்ன அச்சோ அப்படி மட்டும் ஒருவேளை நடந்துருச்சுன்னா இந்நேரம் ஜெயாத்த நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதற ஆரம்பிக்க. ஆனா ஜெயாத்தையோ ரூம்க்கு போயிட்டு இப்ப பொண்ணு எதை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்களோ அதை பத்தி தான் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொண்ணு தன்னோட அம்மாவை நினைச்சு தாங்க பேசுறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் பொன்னிக்காக எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம பொன்னி அப்பனா நம்மளோட ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரியே நம்ம மேல இவ்வளோ மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமும் படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா நம்ம பொன்னிய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்ற முடிவுக்கு வராங்க. ஆனா இப்படி ஜெயா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்கன்ற உண்மையை ஏத்துக்க முடியாத சுந்தரும் சரி மூர்த்தியும் சரி எப்படியாவது இந்த பொன்னியையும் ஜெயாவையும் பழையபடி பிரிச்சே ஆகணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இந்த பொன்னியை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாம போயிடுவோம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எப்படியாவது ஜெயாக்கு மறுபடியுமே பொன்னிய வெறுக்கிறதுக்கான காரணத்தை உண்டாக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு பிளானும் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சுந்தரும் மூர்த்தியும் ஒரு பக்கம் என்னடானா எப்பவும் போலயே பொன்னிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான திட்டத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் நம்ம யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ஜெயா அத்தை கொஞ்சம் கொஞ்சமா பொன்னியோட நல்ல மனசை முழுசா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம இப்போ பொன்னி தான் மேல எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ
இதுக்கப்புறமா ஜெயாத்த நம்ம எதிர்பார்த்தபடியும் சந்திரசேகரும் சண்முகமும் எதிர்பார்த்தபடியும் கொஞ்சம் கொஞ்சமா பொன்னியத்தனோட மருமகளா ஏத்துக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையும் அவங்களுக்கு தருவாங்களா? அது மட்டும் இல்லாம குடும்பத்துல மருமகள்ற அந்தஸ்தை பொன்னிக்கு அவங்க கொடுக்க போறாங்களா என்ன? அது மட்டும் இல்லாம இவ்வளோ நாளா பொன்னி ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஜெயாத்தையோட அன்பு பொன்னிக்கு இதுக்கப்புறமா கிடைக்க போதா என்ன? அதுக்கும் மேல இந்த மாதிரி ஜெயா கொஞ்சம் கொஞ்சமா பொன்னிய மருமகளா ஏத்துக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சக்தியுமே பொன்னிய தன்னோட ஃப்ரெண்டா இல்லாம தன்னோட மனைவியா எப்பதான் பார்க்க போறாங்க? அது எல்லாமே எப்பதான் நடக்க போகுது? பொன்னியோட லைஃப் எப்பதான் சந்தோஷமான லைஃபா நிம்மதியான லைஃபா மாறப்போகுது? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.